நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். அல்லேலூயா. சரீரத்தில் பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் என்ன இருக்குது? கண்டிப்பாக பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்பு, தோற்றம், மறைவு அப்படிங்கிறத யாராலும் என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. ஆனால் கர்த்தர் நியமித்த காலம் வரைக்கும் நம்ம வாழ்ந்து நம்முடைய ஓட்டத்தை வெற்றிகரமாய் நிறைவேற்ற வேண்டும் என்பது தான் ஆண்டுடைய தீர்மானம், சித்தம். ஆமென். ஆனால் அதற்கு முன்பதாகவே, காலத்திற்கு முன்பதாகவே மரணத்தை தேவ பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, சந்திக்க கூடாது. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? 80 வயசு வரைக்கும் வாழணும்னு கர்த்தர் ஒரு ஆளுக்கு வாழ்க்கையில் ஆயுஷை வச்சுருந்தார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அவர் 65 வயசில் செத்து போயிட்டார் அப்படி சொல்லக்கூடாது. 80 வயசு வரைக்கும் அவருக்கு காலத்தை கர்த்தர் கொடுத்தா எத்தனை வயசு வரைக்கும் இருக்கணும்? அது வரைக்கும் இருக்கணும். அப்போ அதுக்கு முன்னாடி அந்த குறிப்பிட்ட நபர் எந்த மரண கண்ணியில் என்ன செய்யக்கூடாது, சிக்கக்கூடாது. சரியா? மரண கண்ணினா சுருக்கு, அது மரணத்துக்கு ஏதுவான தீவினை, மரணத்தை விளைவிக்கக்கூடிய துன்பங்கள், மரணத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஆபத்துகள், இப்படி நிறைய வார்த்தைகள் இதற்கு விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பைபிளை நீங்கள் வாசிங்க அப்படின்னா பரிசுத்தவான்களின் மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்குது? அருமையாக இருக்கிறது. அல்லேலூயா. வெளிப்படுத்தல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறார். அது அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் நடக்கிற ஒரு சம்பவத்தோடு தொடர்புடைய வார்த்தை தான். ஆனால் அதே நேரத்தில் இந்த காலத்தில் கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்கிறவர்களும் பாக்கியவான்கள் நம்ம அதை என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். அப்போ ஆண்டவர் நமக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவராக இருக்கும்போது பாதி வயதில் நம்முடைய மரணம் என்ன செய்யக்கூடாது, சம்பவிக்கக்கூடாது. இள வயது மரணம் தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. சடுதியான மரணங்கள் ஏற்படக்கூடாது. அகால மரணங்கள் ஒரு வீட்டில் என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. ஒவ்வொரு மனிதனுடைய மரணத்தையும் தீர்மானிப்பது கர்த்தர், அது அவர் கையில் இருக்குது. சரியா? பரிசுத்தவான்களாக இருக்கிறாங்க, ஆனாலும் வியாதிப்பட்டு என்ன செய்கிறாங்க, மரிக்கிறார்கள். தேவனுடைய மனிதர்கள் விபத்தில் சிக்கி என்ன செய்கிறாங்க, மரணத்தை சந்திக்கிறார்கள். இப்படி பல நிலையில் அவங்க சந்திக்கலாம். ஆனால் அது பெரிதல்ல. எந்தெந்த வயதில் அவர்கள் மரிக்கிறார்கள் என்பது முக்கியம் அல்ல. ஆனால் நான் இப்போ பேசுகிற இந்த தேவனுடைய வார்த்தை செய்தியினுடைய மையம் என்ன அப்படின்னா, காலத்திற்கு முன்பாக நான் என்ன செய்யக்கூடாது, மரிக்கக்கூடாது. அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று. அல்லேலூயா. இந்த நீதிமொழிகளில் ஞானம் அப்படின்னு வந்தாலே அது இயேசு கிறிஸ்து தான். அப்போ ஞானவான்கள் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை உடையவர்கள். இன்னும் நமக்கு புரிகிற மாதிரி சொன்னால் ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசுவின் வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்கள், இயேசுவால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ஆண்டவருடைய ஸ்தானத்தில் அவருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் அப்படின்னு கூட நீங்கள் என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று. அப்போ ஜீவனை தருகிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் தம்முடைய போதகத்தில் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார், போதனைகளிலே வைத்திருக்கிறார். அப்படிதானா? ஏன்னா பைபிளில் நம்ம நிறைய வார்த்தைகளை பார்க்குறோம். ஆண்டவர் நமக்கு நிறைய வசனங்களை வாக்குத்தத்தமாக தந்திருக்கிறார். முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார்கள், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பு அவனுக்கு என்ன செய்வேன், காண்பிப்பேன். சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோம் பண்ணுறார் சங்கீதக்காரன், பாதி வயதில் என்ன செஞ்சிடாதீங்க, எடுத்துக்கொள்ளாதிரும் ஆண்டவரே ஜோம் பண்ணுறார். கர்த்தரிடத்தில் ஆயுஷை கேட்டேன், அவர் என்றைக்கும் உள்ள தீர்க்காயுசு எனக்கு என்ன செஞ்சார். இதெல்லாம் நம்ம கிளைம் பண்ணி என்ன செய்கிறோம், நம்ம ஜோம் பண்ணுறோம். சரியா? அப்போ இந்த பூமியில் நம்ம சுகத்தோடு பலனோடு தீர்க்காயுசோடு வாழும்போது மரண கண்ணியில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சிக்கிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, எகிப்தில் இஸ்ரவேலர்கள் இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, இன்னைக்கு எகிப்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் ஒரு வித்தியாசத்தை நான் நினைச்சுவேன், காண்பிப்பேன். அப்போ இஸ்ரவேலர்களே, நீங்கள் என்ன செய்யணும்
அப்படின்னு சொல்லி மோசேயின் மூலமாக கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தார். என்ன சொல்லி கொடுத்தாரு? பஸ்கா ஆட்டுக்குட்டியை நீங்கள் அடித்து அதனுடைய இரத்தத்தை உங்கள் வீடுகளின் நிலைக்கால்கள் என்ன செய்யணும்? பூச வேண்டும். அப்போ ராத்திரி சங்கார தூதன் என்ன செய்வான்? வருவான். எந்த வீட்டின் நிலைக்கால்களிலே அந்த இரத்தத்தை பார்க்குறானோ அந்த வீட்டை அவன் என்ன செய்வான்? கடந்து போய்விடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வீட்டில் மரணம் சம்பவிக்காது. ஆண்டவர் சொல்லிட்டா தலைப்புள்ள சங்காரம் வரப்போகுது. அதனால் இஸ்ரவேலர் எல்லாரும் உங்கள் வீட்டில் இதை என்ன செஞ்சுருங்க? இது ஞானவான்களுடைய போதகம், ஆண்டவர் நியமித்த தலைவர் மோசேயினுடைய அறிவுரை. ஏன்னா இது அவருடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய கட்டளை, தேவனுடைய பிரமாணம். அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் கீழ்ப்படிய வேண்டிய ஒரு அவசியமான காரியம். ஆட்டை அடிக்கணுமா? ரத்தத்தை பூசணுமா? ரத்தத்தை பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்கும், ரத்தத்தை பார்த்தாலே எனக்கு மயக்கமாயிரும், ரத்தம்னாலே நான் கிட்ட வரமாட்டேன், இப்படியெல்லாம் யாருமே என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அங்கே சாக்கு போக்கு சொல்கிறதுக்கு என்ன இல்லை, இடம் இல்லை. அப்போ அதன்படியே இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய வீடுகளின் நிலைக்கால்களில் என்ன பூசினாங்க? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பூசினாங்க. அன்னைக்கு நடந்தது என்ன? எல்லா இஸ்ரவேலர்களுடைய வீட்டிலையும் பாதுகாப்பு, மரணம் ஏற்படவில்லை. அப்படின்னா என்ன? அங்கே ஒரு மரண கண்ணி இருக்குது. இந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியலைன்னா, வீட்டு நிலைக்காலில் ரத்தத்தை பூசலைன்னா அது ஒரு கண்ணியாக அவங்களுக்கு மாறிடும். சங்காரதூதன் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு அது ஏதுவாக மாறிடும். அப்போ தேவையில்லாமல் ஒரு நபரை வீட்டில் என்ன செய்ய வேண்டியது இருக்கும்? இழக்க வேண்டியது இருக்கும். இதுதான் ஞானவான்களுடைய போதகம், ஜீவ ஊற்று. அதனால் மரண கண்ணிகளுக்கு என்ன செய்யலாம்? தப்பலாம். அல்லேலூயா. அப்போ எதுக்கு பைபிள்லேருந்து பிரசங்கம் பண்ணப்படுகிறது? நாம் ஆசீர்வாதமாக, சுகமாக, ஆரோக்கியமாக, தீர்க்காயுசாக இந்த பூமியில் வாழ்ந்து தேவ திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கவே, நம்மை கொண்டு தேவன் செய்ய விரும்பும் காரியங்களை வெற்றிகரமாக என்ன செய்யணும்? செய்து முடிக்க வேண்டும். அதற்கு தான் கர்த்தர் நமக்கு போதகங்கள் என்ன செய்கிறார்? தருகிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இப்போ நம்மளாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்படி மரண கண்ணில் என்ன செய்யக்கூடாது? சிக்கக்கூடாது. அப்போ அதில் நம்ம ரொம்ப கவனமாக என்ன செய்யணும்? இருக்கணும். பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொறாமையோ எலும்புருக்கி அப்படின்னு இருக்கு. என்னது? பொறாமையோ எலும்புருக்கி. அப்போ உங்கள் உடம்பெல்லாம் உருக்கிடும், அது எலும்பெல்லாம் பாதிச்சிடும், ஆரோக்கியமாக இருக்கிற ஆளையும் பலன் இழக்க செய்யும். ஒரு நோயாளியாக அது என்ன செஞ்சிடும்? மாற்றிடும். எது? பொறாமை. அப்போ பைபிள் சொல்லுது நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பொறாமைப்படக்கூடாது. அல்லேலூயா. அப்போ எப்போ நமக்கு பொறாமை வரும் சொல்லுங்கள்? ஒரு ஆளை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மை காட்டிலும் அவர் வளர்ச்சி அடைகிறார், வசதியாகிறார், முன்னேறுகிறார் அப்படின்னு உடனே அதை பார்க்கும்போது நமக்கு என்ன செய்யுது? நம்மளை அறியாமலே என்ன வந்துடுது? எனக்கு பின்னாடி வந்தவன் சாதாரண ஆள், என்னையை காட்டிலும் குறைவாக படித்த ஆள், என்னையை காட்டிலும் இப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் கொஞ்சம் முன்னாடி போயிட்டார், வேகமாக வளர்ந்துட்டார் அப்படின்னா இன்றைக்கி இந்த உலகத்தில் எல்லாருக்கும் என்ன வந்துடுது? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா நீ என்ன செய்யாத, பொறாமப்படாத, அது ஒரு எலும்புருக்கின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அப்படி வளர்ச்சி அடைகிற, முன்னேறுகிற, வேகமாய் பெருகுகிற ஒரு ஆளை பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரன்னு என்ன செஞ்சிடணும்? நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடணும். அவருக்கு அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கு. எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? அதனால் அதை பார்த்து நம்ம பொறாமப்பட வேண்டிய அவசியம். ஒருத்தனுக்கு 5 தாளந்து, ஒருத்தனுக்கு 2 தாளந்து, ஒருத்தனுக்கு 1 தாளந்து, இதில் 5 உள்ளவன் 2 குறையாவோ, 2 உள்ளவன் 5 அப்படின்னு பார்க்குறதுக்கு அவசியமே இல்லை. அது அவனுடைய திறமைக்கு தக்கதாகன்றார். அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் வசனம் தெரிஞ்சால் தான் நம்ம இதெல்லாம் எளிதாக கடந்து போக முடியும். இல்லாட்டி நார்மல் சுபாவம் உள்ள ஒரு மனிதனாக இருந்தால், மாம்சத்திற்கு உரியவர்களாக நம்ம இருந்தால், பொறாமை அப்படிங்கிறது என்ன செஞ்சிடும்? நம்மளை அறியாமலே என்ன செஞ்சிடும்? வந்துடும். பைபிள் சொல்லுது கோபக்காரனோடு தோழன் ஆகாதேன்று. யாரோட? கோபக்காரனோட தோழன் ஆகக்கூடாது. கோபக்காரன் என்ன செய்வான்? கோபக்காரன் என்ன செய்வான்? தப்புன்னு கை நீட்டிடும். அப்படிதானா? யாரை அடிக்கிறோம், எங்கே வச்சு அடிக்கிறோம், ஏன் அடிக்கிறோங்கிறதெல்லாம் என்ன செய்ய மாட்டான். அதுக்கப்புறம் நீங்கள் வழியில் சில வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. டிராஃபிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் நடக்கும்போது சில பப்ளிக் வந்து அந்த
ஆஃபீஸர் என்ன செஞ்சிருவான், சட்டை பிடிச்சி அடிச்சிருவான். அதுக்கப்புறம் நடக்கிறது என்ன யோசிச்சு பாருங்க. புரியுதா உங்களுக்கு? சிலர் தங்களுடைய கோபங்களை நியாயப்படுத்தவும், தங்களுடைய கோபத்திற்கு தங்களுடைய வீரத்தை பிரதிபலிக்கிற ஒரு காரியமாகவும் என்ன செய்கிறாங்க, காட்டுறாங்க, பேசுகிறாங்க. அப்படிதானா? ஆனால் இந்த மாதிரி ஆட்கள் கூட நம்ம தோழனாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அது அழிவு, கண்டிப்பாக அது நமக்கு ஆபத்து. எங்கேயாவது யாரு கூடயாவது சண்டையை போட்டு வந்திருப்பான், அவனை போடுறதுக்கு ஸ்கெட்ச் போட்டிருப்பாங்க. அன்றைக்கி நம்ம அவன் கூட இருந்தோம்னா சேர்த்து என்ன செஞ்சிருவாங்க, போட்டுருவாங்க. இதான் மரண கண்ணி. அல்லேலூயா. ஆமாம். பொறாமை கொள்ளாத, கோபக்காரனுக்கு தோழன் ஆகாத, ஆண்டவர் சொல்கிறார் எரிச்சல் அடையாத. அல்லேலூயா. ஒரு நல்ல திறமை உள்ளவனை பார்த்தாலும் சரி, அல்லது பொல்லாதவனை பார்த்தாலும் சரி, அவனுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது எரிச்சல் அடையாத அப்படின்ட்டு. எரிச்சல் என்ன செய்யக்கூடாது, நமக்கு வரக்கூடாது. இதெல்லாம் எதற்கு அப்படின்னா, இயற்கையாக இயங்கி கொண்டிருக்கிற இந்த சரீரத்தில் நிறைய பாதிப்புகள் அதை என்ன செய்யும், ஏற்படுத்தும். எதிர்வினை, அந்த தீமையான காரியங்களெல்லாம் அந்த உடம்புல என்ன செய்யும். அதனால் ஒரு காரியத்திலே நம்ம, ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம எப்படி இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். போஜன பிரியனோட நீ என்ன செய்யாத, சேராத அப்படின்ட்டுருக்கு. நீ போஜன பிரியனாக இருந்தால் உன் தொண்டையில் கத்திய வை. ஏன் அப்படி சொல்லியிருக்கு? அதுக்காக சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது, விரும்புகிறத சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அர்த்தமும் கிடையாது. சிலர் பார்த்திங்கன்னா, இது இல்லைன்னா நான் என்ன செய்ய மாட்டேன், பட்னியாக கூட இருப்பேன், ஆனால் இது இல்லைன்னா அந்த லெவலுக்கு நம்ம போயிடக்கூடாது. அப்படி தானா? அந்த லெவலுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஏன்? ஒரு லெவலுக்கு மேலே சாப்பிட்டா உடம்புக்கு அது ஆகாது. அப்படி தானா? அந்த குறிப்பிட்ட வயது அதெல்லாம் பார்த்து நம்ம செய்யணும். அப்போ இதெல்லாம் எதாயிரும்னா கண்ணி ஆயிரும். நல்லா இயங்கி கொண்டிருக்கிற உறுப்பில் கொழுப்பு அடைச்சிட்டுனா என்ன செய்ய, யோசிச்சு பாருங்கள். அப்படி தானா? அப்போ இதெல்லாம் கண்ணிகளாக என்ன செஞ்சிடும், மாறி. அதனால தான் ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று. இந்த வேதாகமத்தில் நிறைய வாழ்க்கை பாடங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆண்டவர் கிருபையாக தந்திருக்கிற இந்த சரீரத்தை நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா இது அவர் வாசம் பண்ணுகிற ஆலயம். ஒருவன் இதை கெடுத்தால் நான் அவனை என்ன செஞ்சிருவேன், கெடுத்துருவேன் அப்படின்றார். அப்போ இந்த சரீரத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, கரைப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. இந்த சரீரம் தீட்டுப்படக்கூடாது, பாவ காரியங்களினால் என்ன செய்யக்கூடாது, தீட்டுப்படக்கூடாது. தவறான பழக்க வழக்கங்களினால் என்ன செய்யக்கூடாது, தீட்டுப்படக்கூடாது. அப்படிலாம் நிறைய வசனங்கள் என்ன செய்யுது, பைபிளில் இருக்குது. அல்லேலூயா. சிற்றின்பமாக நம்ம அதற்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. சரீரத்தை அதுக்கு என்ன செய்யக்கூடாது, பழக்குவிக்கக்கூடாது. அதை விட முடியாத ஒரு நில அடிமைத்தனம் அப்படிங்கிற லெவலுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. விபச்சாரம், வேசித்தனம், இவைகளெல்லாம் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலக்க வேண்டிய காரியம். ஏன்னா கடைசியில் சொல்லுவோம், ஐயோ நான் போதகத்தை வெறுத்தேனே, என் போதகுடைய சொல்லை நான் கேளாமல் போனேன். ஏன்? இப்போ சரீரம் உருவழியுது. இந்த தவறை செஞ்சதுனால சரீரம் என்ன செய்யுது, உருவழியுது. அப்போ அந்த குறிப்பிட்ட நபர் இன்னும் பல ஆண்டு உயிரோடு சுகமாக வாழ வேண்டிய ஒரு நபர், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தவறான பழக்கத்தை செய்ததுனால அவருக்குள்ள இப்போ வியாதி என்ன செஞ்சுட்டு வந்துட்டு. என்ன கர்த்தர் இந்த மாதிரி பாவங்களையெல்லாம் அருவருக்கிறார். அதனால் விபச்சாரம் பண்ணக்கூடாது, வேசித்தனம் பண்ணக்கூடாது அப்படிலாம் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. சத்துருக்களை சிநேகிக்கணும், பகைக்கிறவங்களை, விரோதிக்கிறவங்களை, நிந்திக்கிறவங்களை, துன்பப்படுத்துகிறவங்களெல்லாம் நினச்சி அவங்களுக்காக என்ன செய்யணுமா, ஜெபம் பண்ணணும். அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நல்லது செய்யுங்க அப்படின்ட்டு. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் ஏன் பைபிளில் சொல்லப்பட்டிருக்குன்னா, நாம் நல்லா இருக்கிறதுக்காக. அல்லேலூயா. யார் நல்லா இருக்கிறதுக்காக? திருவிருந்து அப்படின்னு வரும்போது 1 கொரிந்தியர் 11 பவுல் எழுதுகிறாரு, எப்பா நீங்கள் யாரும் அபாத்திரமாக என்ன செஞ்சிடக்கூடாது, இதில் பங்கு பெறக்கூடாது. அதனால் உங்களில் சிலர் எப்படி இருக்கிறாங்க, பலவீனரும், சிலர் வியாதி உள்ளவர்களும், சிலர் நித்திரை என்ன செஞ்சிட்டாங்க. அப்போ அவர்கள் இன்னும் வாழ வேண்டியவங்க. ஆனால் அந்த கர்த்தருடைய பந்தியில் அவர்கள் துணிகரமாக பாவம் செய்து கொண்டே துணிகரமாக அதில் என்ன செஞ்சுருக்காங்க, கலந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ முறை அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டும் அந்த எச்சரிப்பை அவங்க என்ன செய்யலை, அவங்க கேட்கவில்லை. அவர்கள் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்திட்டே இருந்ததுனால அது அவர்களுக்கு பலவீனமாக மாறியிருக்கு, வியாதியாக மாறியிருக்கு, மரணமாக கூட என்ன செஞ்சுட்டு வந்து விட்டது. அல்லேலூயா.
நீங்கள் பைபிளில் பாருங்கள், எமோரியரின் அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லைன்னு இருக்கு. அவங்கள கர்த்தர் சங்கரிப்பேன்னு சொல்கிறார். கொஞ்சம் விட்டு வச்சுருக்கான்ப்பா, ஏன்னா அவன் ஏற்கனவே அக்கிரமமாக தான் பண்ணிகிட்ருக்கான், ஆனால் அந்த அக்கிரமம் ஃபில்லப் ஆகட்டும் நான் வெயிட் பண்ணுறேன்றார். அப்போ சில நேரத்தில் ஒரு ஆள் வேற இருக்கப்படுறாங்க அப்படின்னா மொத்தத்தில் கர்த்தர் அவங்கள நிர்மலமாக்குறார் அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க பாவம் செஞ்சு தேவனுடைய கோபாக்கினியை தங்கள் மேலே என்ன செய்கிறாங்க, வருவித்து கொள்ளுகிறார்கள். சோதோம் கொமோரோ பட்டணத்தின் பாவம் அது எங்கே வந்து எட்டுச்சான்? ஆண்டவர் சமூகத்தில் வந்து எட்டிட்டுன்றார். அவ்வளவு அருவருப்புகள். அப்போ அப்படிப்பட்ட கேவலமான நடத்தைகள், அப்படிதானா? ஆண் ஆணோட, பெண் பெண்ணோட, இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் வேதம் என்ன செய்கிறது? அருவருக்கிறது. அந்த நாட்களிலே அது துணிகரமாக என்ன செஞ்சிருக்கு, நடந்திருக்கு. இப்போ இந்த நாட்களில் இதற்கு சில நாடுகளில் ஒப்புதல் என்ன செய்கிறாங்க, வழங்குகிறார்கள். இந்த மாதிரி ஆட்கள் இப்போ போராட்டம் நடத்தினா அவங்களுக்கு பாருங்கள் எண்ணிக்கை இப்போ நாளுக்கு நாள் என்ன செஞ்சுட்டே இருக்குது, கூட்டிகிட்டே இருக்குது. ஆதரவு என்ன செஞ்சுட்டே இருக்குது, பெருகி கொண்டே இருக்கிறது. அப்போ இதெல்லாம் எதை காண்பிக்கிறதுனா, அவர்கள் தங்களை கெடுத்து கொள்வது மாத்திரமல்லாமல் தேவ கோபாக்கினை இறங்கி வருவதற்கு காரணமாக என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நமக்கு ஏன் இந்த போதனை அப்படின்னா, மரண கண்ணியிலிருந்து தப்ப. ஞானவான்களுடைய போதனை உங்களுக்கு ஜீவ ஊற்று. அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் நல்ல பாதுகாப்பாக, நல்ல சுகமாக, நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ஆண்டவருக்கு பயந்து, பைபிள் சொல்லுது கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்கள் என்ன செய்யும், பெருக பண்ணும். அல்லேலூயா. எசேக்கியா ராஜா பாருங்க, அவன் மரித்து போவான் என்று சொல்லப்பட்ட பிறகும் ஆண்டவர்கிட்ட திரும்பி அவன் ஜெபம் பண்ணான் பாருங்க. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவனுக்கு 15 வருஷத்தை என்ன செய்கிறாரு, எக்ஸ்ட்ரா கொடுக்குறார். அப்படின்னா அவன் வாழ்க்கை, அவன் வாழ்ந்த வாழ்க்கை, அவன் கர்த்தருக்காக செய்த கிரியைகள், ஊழியத்திற்காக செய்த காரியங்கள், ஆலயத்திற்காக, ஆராதனைக்காக அவன் பலி செலுத்தும்படியாக ஆசாரியர்களெல்லாம் உற்சாகப்படுத்தின காரியங்கள், தேசத்தில் காணப்பட்ட அருவருப்புகளெல்லாம் அகற்றின செயல்கள், இதெல்லாம் கர்த்தர் நினைவு கூர்ந்து மரித்து போகக்கூடிய அந்த மரணத்திலையும் கூட ஆண்டவர் அவனுக்கு ஜீவனை கொடுக்குறார் பாருங்க. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ நம்ம கர்த்தருக்கு பயப்பட்டு நம்ம தீமை விட்டு விலக 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 ஆண்டவர் பார்ப்பார். என் பிள்ளை இன்னும் கொஞ்சம் இந்த பூமியில் இருந்தால் என் நாமத்துக்கு அது மகிமை. அல்லேலூயா. என் பிள்ளை இன்னும் கொஞ்சம் தீர்க்காயச்சோடு இருந்தால் இன்னும் என் ராஜ்யம் என்ன செய்யும், வேகமாக வளரும். தேவனுடைய நாமம் இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக அது என்ன செய்யும், போகும். என் பிள்ளைக்கு இன்னும் நான் வாழ்க்கையை கொடுத்தா, ஜீவனை கொடுத்தா, அவன் ஒரு ஆசீர்வாத வாய்க்காலாக என்ன செய்வான், மாறுவான். இப்படி ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்மிடத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு, இந்த போதனைகளெல்லாம் நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். கேட்டு அதற்கு விலகி என்ன செய்யணும், நடக்கணும். ஒரு போதும் தேவன் அருவருக்கிற விக்கிரக வழிபாடு அல்லது விபச்சாரம், வேசித்தனம், கொலை, கொள்ளை, இந்த மாதிரி தீமையான காரியங்கள் எதுலேயுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது. இதிலெல்லாம் நம்ம நேரடியாக என்ன செய்ய மாட்டோம், ஈடுபட மாட்டோம். ஆனால் புதிய ஏற்பாட்டு பிரம்மாண்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. சகோதரனை பகைத்தாலே அவ்வளோதான், அவனை பார்த்து மூடன் அப்படின்னு சொன்னாலே அவ்வளோதான். அல்லேலூயா. இச்சையோடு பார்த்தாலே அவ்வளோதான். இப்படிலாம் ஆண்டவர் நமக்கு பிரமாணங்களெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறார், தந்திருக்கிறார். அப்போ நமக்கு ஆண்டவர் மரண கண்ணியிலிருந்து தப்ப என்னென்ன போதனைகளை கற்றுத்தருகிறாரோ அதை அப்படியே பிடிச்சிக்கிடணும். இதை ஒரு வாழ்க்கை பாடமாக என்ன செஞ்சிடணும், பிடித்து கொள்ளணும். அதை நம்முடைய அன்றாட நடைமுறை வாழ்க்கையில் என்ன செய்யணும், நம்ம கடைபிடிக்கணும். நன்மை செய்ய படியுங்கள் அப்படின்னு பைபிள் சொல். அல்லேலூயா. ஏன்னா இரக்கம் என்ன செய்யுமா, முந்திக்கொள்ளும். அது நியாய தீர்ப்பில் உங்களுக்கு இரக்கம் முந்திக்கொள்ளும். நீங்கள் நிறைய பேருக்கு நன்மை செய்யுங்க, பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யுங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்காக அது இரக்கமாக என்ன செய்யும், பேசும், ஆண்டவர்கிட்ட பேசும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், நம்ம ஜீவனுக்கு ஏற்ற பாதையில் நடக்கணும். அல்லேலூயா. ஜீவ ஊற்று நம்ம வாழ்க்கையில் வெளிப்படணும். பாதியில் என்ன செஞ்சிடக்கூடாது, ஆமாம் ஏதாவது பண்ணிடக்கூடாது. யூதாவுக்கு ஒரு மகன் இருந்தான், அவன் மரித்து போனான்னு சொல்லி அவன் இன்னொரு மகனை அவனுடைய மருமகளுக்கு திருமணம் செய்து வைத்த போது அவன் ஒரு தவறான காரியத்தை செஞ்சான். கர்த்தர் அதை பார்த்தான். அவன் நினைச்சான் இது யாருக்குமே என்ன செய்யாது, தெரியாது.
அவன் தன்னுடைய சகோதரனுக்கு பேர் உண்டாக்கணுமா அப்படிங்கிறதுக்காக அந்த வேலையை செஞ்சான். ஆனால் பைபிள் சொல்லுது கர்த்தர் அவனை அடித்தார். அல்லேலூயா. கர்த்தர் அவனை அடித்ததுனால அவன் என்ன செஞ்சான்? செத்து போனான் இருக்கு. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அது அசைந்த போது அதை கை நீட்டி ஊசா என்ன செஞ்சான்? தொட்டான். கர்த்தர் அவன் என்ன செய்தார்? அடித்தார். அவன் அந்த இடத்துல என்ன செஞ்சிட்டான்? செத்துட்டான். அப்போ இதெல்லாம் ஏன் அப்படின்னு நம்ம கொஞ்சம் என்ன செய்யணும்? சிந்திக்கணும். கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறார். அவர் எதை எப்படி செய்யணும்னு ஒரு வழியை பைபிளில் நமக்கு காண்பித்திருக்கிறாரோ அதை அப்படி தான் செய்யணும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் அளவுகோல் எது? நம்முடைய வாழ்க்கையின் அளவுகோல் எது? தேவனுடைய வார்த்தை, பைபிள் தான். இதன் அடிப்படையில் தான் எல்லா முடிவுகளும் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இதன் அடிப்படையில் தான் நம்முடைய லைஃப் ஸ்டைல் என்ன செய்யணும்? இருக்கணும். இதன் அடிப்படையில் தான் நம்முடைய தீர்மானங்கள் இருக்கணும். இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிலாம் நம்ம இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் நமக்கு நல்ல பலனை தருவார், நல்ல சுகத்தை தருவார், தீர்க்காயுசு ஆண்டவர் என்ன செய்வார்? தருவார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு போதகமாக நிறைய சொல்கிறார். இவைகள் எல்லாவற்றையும் காட்டிலும் விசுவாசம் ரொம்ப முக்கியம். அப்படி தானே? ஒரு பலவீனம், ஒரு வியாதின்னு வந்துட்டோன்னு பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஒரு டாக்டர்கிட்ட போய் சுகம் கிடைக்கலங்கிறதுனால மற்றவர்களை போல நம்ம அழுது புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பிசாசின் கிரியை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம அதுக்காக என்ன செய்ய வேண்டாம்? கலங்க வேண்டாம். நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் நம்மை விடுவிப்பார். அப்போ அந்த விடுதலைக்கு நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? அதை அவர் சொல்கிறார், நீ என் மேலே விசுவாசமாறு, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை நான் என்ன செய்வேன்? விடுவிப்பேன். அப்போ இன்னும் நம்ம ஆண்டவர் மேலே வாஞ்சியாக இருப்போம், ஆண்டவர் அதிகமாக தேடுவோம், இன்னும் அதிகமாக அவர் மேலே நாம் நம்பிக்கை வைப்போம். இந்த வசனம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. இந்த மாதிரி போதனைகளெல்லாம் நீங்கள் கேட்டு கேட்டு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஏற்ற காரியங்களெல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்தும் போது அதன்படி நீங்கள் நடக்க நீங்கள் ஒப்பு கொடுத்தால் உங்களுக்கு மறைவாக வைக்கப்பட்டிருக்கிற மரண கண்ணிகளிலிருந்து நீங்கள் என்ன செய்யலாம்? தப்பலாம். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல தீர்க்காயுசை தந்து ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்ணில் மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களுடைய போதகத்தை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அல்லேலூயா. பாதி வயதில் யாருக்கும் வாழ்க்கை முடிவுக்கு வரக்கூடாது. தலைமுறைகள் மேலே சாபம் இருக்கலாம். ஆண்டவரே, குடும்பங்கள் மேலே ஏராளமான பிரச்சனைகள், பாதிப்புகள் சத்துருவின் கிரியைகளினால் இருக்கலாம், சாப கட்டுகளினால் இருக்கலாம். ஆனால் அது எங்களையும் எங்கள் வம்சத்தை தொடக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவரே, அப்படிப்பட்ட மரண கண்ணிகளிலிருந்து நாங்கள் தப்புவதற்கு எங்களுக்கு ஏற்ற போதனைகளை நீங்கள் அவ்வப்போது தந்து அந்த வார்த்தைகளின்படியே நீர் எங்களை நடத்துவீராக, அந்த வழிகளிலேயே நீர் எங்களை நடத்துவீராக. ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் எல்லாரும் பலத்தோடும் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் தீர்க்காயுசோடும் இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.